நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல். பத்திரிகையாளர் சந்திப்பு 2013, 2014, 2017 ஆகிய ஆண்டுகளில் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்காக ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் கூட்டமைப்பு சார்பாக இளங்கோவன் அவர் பத்திரிகையாளர்களெலாம் அழைத்து ஒரு கூட்டமைப்பு சார்பாக பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தகுதித் தேர்வை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் தான் புகுத்துனாங்க. அவர் இருந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு 40,000 பணியிடங்கள் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களை 40,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாகவும், இந்த தற்போதையுள்ள ஆட்சியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா ஆட்சியில் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் கூறியிருக்கிறாரு. மிக வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்கிறாரு. அப்புறம் அதே சமயத்தில் ஆசிரியர் தகுதித் தேர்வால் தேர்ச்சி பெற்றவர்களால் ஏதாவது வழக்கு தொடரப்பட்டு அதை திரும்ப வாபஸ் பெற்றுக்கிறதாகவும், பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டியும் அவர் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். பத்திரிகையாளர் சந்திப்பை அழைத்து. சரிங்களா? இது போன்ற நிகழ்வுகள் போய்கிட்டு இருக்கு நண்பர்களே. அடுத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, வட்டார கல்வி அலுவலர் பணியிடங்களை குறிப்பிட்ட பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்புவதற்கான முயற்சியில் அரசு ஈடுபட்டுருக்கு. அதற்கான அரசாணைகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. 17ஆம் தேதி வரைக்குமே பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்களை விவரத்தை பள்ளிக்கல்வித்துறை கேட்டுட்ருக்கு. அதையும் 18ஆம் தேதிக்குள்ளே அனுப்ப சொல்லி ஏற்கனவே அனுப்பிட்டாங்க. அதெல்லாம் சரிங்களா? அந்த ஒரு செயல்பாட்டில் அரசு ஈடுபட்டுருக்கு. இது எப்படியா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பணி நியமனம் இன்னும் சில நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.